அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் எதிர்பாராத ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, குறிப்பாக அந்த நாள் எந்த நாள் என்று பார்க்கும்போது நவம்பர் 30ஆம் தேதியாக பார்க்கப்படுகிறது. இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்று பார்க்கும்போது நிச்சயமாக நவம்பர் 30ஆம் தேதி அன்று மிக வலுவான மாற்றம் கிடைக்கக்கூடிய வகையில் எதிர்பாராத நல்ல நிகழ்வு ஒன்று நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஏனென்றால் ராசியின் அதிபதியான புதன் தைரியஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கும் போது அவருடன் இணைந்து பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் மாதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனும் இணைந்து தைரியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வேளையில் அமாவாசை தினமானது வருகிறது. அன்றைய தினத்தில் முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்வதன் மூலம் பல்வேறு வகையான பித்ரு தோஷம், பித்ரு கர்மா என்று சொல்லக்கூடிய பல பாதிப்புகள் விலகி தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. எனவே அந்த நாள் நவம்பர் 30ஆம் தேதியை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள்ல துவண்டு வரக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு அவற்றில் இருந்து நல்ல மாறுதலையும் நிறைவான வளர்ச்சியையும் பெறுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் அன்றைய தினத்தில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு 9இல் வீற்றிருக்கிறார். 9இல் குரு என்றாலே உச்சபட்ச நன்மை நிறைவாக கிடைக்கும் ஒரு சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது. அவர் அங்கு வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட முதன்மையான அதிர்ஷ்ட யோக பலன்களை அள்ளி கொடுக்கிறாருங்க. அதை விட 6ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். யோகஸ்தானம் ஆகிய 6இல் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது இந்த அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளும் போது பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். ஏனென்றால் ஜென்ம ராசியில் கேதுவும் சப்தமஸ்தானத்தில் ராகுவும் வீற்றிருக்கின்றன. இந்த வேளையில் பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் லாபத்தை அலங்கரிக்கிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை விலகும். நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகி நல்ல மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் மிகவும் சிறப்பாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமைவதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கி கொடுக்க போகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பல்வேறு வகையான தடைகள் நிச்சயமாக தங்களை விட்டு விலகும். ஏனென்றால் இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களின் அதிபதியான சூரியன், புதன், அவருடன் இணைந்து சூரியன், சந்திரன் ஆகிய 3 கிரகநிலைகளும் 3ஆம் இடத்தை வலுவாக சஞ்சரிக்கின்றன. 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் சுக்கிரனும் வீற்றிருக்கிறாருங்க. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் சரியான முறையில் அமாவாசை விரதத்தை மேற்கொள்ளுங்கள். நவம்பர் 30 அன்று இப்படி இந்த விரதத்தை மேற்கொள்வது என்றால் அன்றைய தினத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி முன்னோர் தர்ப்பணத்தை கொடுத்து விட்டதற்கு பிறகு இறை வழிபாடு, குலதெய்வ வழிபாடு என வழிபாட்டை மேற்கொள்ளலாங்க. அதோடு மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் வாயிலா ஜீவன்கள் என்று சொல்லக்கூடிய காகம், பறவைகளுக்கு உணவளிக்கலாம். குறிப்பாக முன்னோர்களின் வடிவம் என்று சொல்லக்கூடிய சனியின் வாகனமாக இருக்கக்கூடிய காகத்திற்கு உணவளிப்பதன் மூலம் மிக பெரிய அளவிலான முன்னோர்களின் ஆசீர்வாதமும் நிறைவாக கிடைக்குங்க. பித்ரு கர்மா, பித்ரு தோஷம் என்று சொல்லக்கூடிய தோஷம் நீங்கும். அதிலும் குறிப்பாக வாழ்வில் சந்தித்து வரக்கூடிய திருமண தடைகள் விலகும். புத்திர பாக்கியத்தில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகும். அதோடு மட்டுமல்லாது நீண்ட காலமாக சந்தித்து வரக்கூடிய வறுமையிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு நிறைவாக கிடைக்குங்க. பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய வகையில் தங்களுடைய வாழ்வில் ஏழ்மையிலிருந்து முன்னேற்ற பாதையை பயணிப்பதற்கான நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது இல்லத்திலும் அனைத்து விதமான பணிகளிலும் மகிழ்ச்சி நிறைவாக கிடைப்பதற்கான யோகமும் நிச்சயமாக அப்போதுதான் கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அது மட்டுமல்லாது சங்கிலி தொடர்போல் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய கடன் சார்ந்த தொல்லைகளும் கட்டுக்குள் வரும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகும். அதோடு மட்டுமல்லாது நீண்ட நாட்களாக சந்தித்து வரக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகள், உடல் நலம் சார்ந்த தொல்லைகள், பிரச்சனைகள் போன்றவை விலகி நல்ல மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகின்றன. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் முன்னோரின் ஆசீர்வாதம் கிடைப்பதால் பல்வேறு வகையான தோஷங்கள், தடைகள் தங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான நல்ல வாய்ப்பை நிச்சயமாக
நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இதன் காரணமாக நிறைந்த புண்ணியம் உங்களை வந்து சேருங்க. செல்வ வளம் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல காரியங்கள் நினைப்பதை காட்டிலும் கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த வழிபாட்டை யார் மேற்கொள்ள வேண்டும் என்று பார்த்தால் தாய் தந்தை இல்லாத நபர்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். தாய் இல்லை என்றாலோ அல்லது தந்தை இல்லை என்றாலோ நிச்சயமாக இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாங்க. தாய் தந்தை இருப்பவர்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடாது. அதைவிட மிக முக்கியமான தாய் தந்தை இல்லை என்றாலும் சகோதரர் இருந்தால் இந்த வழிபாட்டை அந்த பெண் மேற்கொள்ளக்கூடாது. அதே போன்று கணவர் இருக்கும் போதும் தாய் தந்தை இல்லை என்றாலும் அந்த வழிபாட்டை பெண் மேற்கொள்ளக்கூடாது. இன்றைய தினத்தில் உபவாசமும் இருக்கக்கூடாதுங்க. விரதத்தையும் கடைபிடிக்க கூடாது. ஏனென்றால் உபவாச விரதம் அமாவாசை விரதம் கடைபிடிப்பவர்களுக்காக உணவு சமைக்கும் போது வெறுவயிற்றுடன் சமைக்க கூடாது என்பதும் ஐதீகமாக பார்க்கப்படுகிறது. எனவே வெறும் வயிற்றுடன் மற்ற பணிகளை மேற்கொள்வதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. மேலும் அன்றைய தினத்தில் என்ன செய்யலாம் என்றால், அன்றைய தினத்தில் வழிபாட்டை எல்லாம் முடித்துவிட்டு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளலாம். வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளிக்கலாம். ஆடு மாடு பசு போன்றவற்றிற்கும் உணவளிக்கலாம். அதே வேளையில் அன்றைய தினத்தில் அன்னதான வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் அன்னதானம் செய்வதன் மூலம் மகத்தான புண்ணியங்கள் உங்களுக்கு நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்குங்க. அன்னதானம் செய்வது கூடுதல் மகத்தான புண்ணியங்களை நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் அன்றைய தினத்தில் என்ன செய்யக்கூடாது என்று பார்த்தால், நிச்சயமாக தினமும் வீட்டின் வாசலில் கோலம் போட்டு இறை வழிபாட்டை மேற்கொண்டு வந்த நீங்கள் அன்றைய தினத்தில் நிச்சயமாக வீட்டின் வாசலில் கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் முன்னோர் வழிபாட்டிற்கு பிறகு தெய்வ வழிபாடு என்று சொல்லக்கூடிய வகையில் வீட்டின் வாசலில் கோலம் போடுவதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். அன்றைய தினத்தில் மாமிச உணவுகளை எடுப்பதையும் தவிர்த்து கொள்ள வேண்டுங்க. அசைவ உணவுகளை தவிர்ப்பதன் மூலம் சில நல்ல மாற்றங்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகுவதற்கான யோகம் இந்த விரதத்தின் மூலம் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியும் உச்ச அதிபதியுமாக இருக்கக்கூடிய புதனுடன் தைரியஸ்தானத்தில் சூரியனும் சந்திரனும் இணையும் போது இந்த அமாவாசை நிகழ்வு இந்த தருணத்தில் ஏற்படுகிறது. எனவே அந்த நாள் நவம்பர் 30 அன்று இந்த விரதத்தை மேற்கொள்ளுங்கள். எதிர்பாராத ஏதோ ஒன்று உங்களுடைய வாழ்வில் நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகம் வேண்டாம். கன்னிராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக வளர்ச்சியை தரக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை கன்னிராசிக்காரர்களுக்கு. எனவே பல நல்ல மாறுதல் நன்மை நிறைந்தவையாக நிச்சயமாக அமையும்.